இந்த அனாக் ஒரு விபச்சாரி, ஆனாலும் இந்த அனாக்கின் மீது ஒரு காதல் அந்த நபித்தோழருக்கு. 2 பேரும் காதலித்தார்கள், 2 பேரும் வாழ்க்கை நடத்தினார்கள், 2 பேரும் நினைக்கும் பொழுதெல்லாம் சயனிப்பார்கள். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த நபித்தோழருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டார். அவர் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார். மதீனாவில் வந்ததற்கு பிறகு ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் நபித்தோழரான இந்த நபித்தோழரை அழைக்கிறார்கள். காபிர்கள் நமது முஸ்லிம் சகோதரர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் மக்காவிலே, அவர்களை நீ அழைத்து வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த நபித்தோழரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். அந்த நபித்தோழர் என் பாசத்திற்குரிய இளைஞர்களை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். விபச்சாரம் வரக்கூடிய வழிமுறை, விபச்சாரம் திறக்கக்கூடிய 2வது இடம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கட்டளையை பேணியவராக அவர் என்ன செய்கிறார், மக்காவிற்கு நடந்தே பயணம் செய்கிறார். அந்த நபித்தோழரினுடைய காலை, அதாவது காபிர்கள் முஸ்லிம் என்ற நபித்தோழரை சிறைப்பிடித்து அவர் காலை உடைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இரவு ஆனதற்கு பிறகு நபித்தோழர் சிவரையில் குதிக்கிறார். அந்த நபித்தோழரை தனது தோளுக்கு மேலே போட்டவராக இப்பொழுது அந்த நபித்தோழர் வெளியே வரும் பொழுது ஒரு குரல் கேட்கிறது. இந்த குரல் ஏற்கனவே கேட்டு ரசித்த ஒரு குரல், அவரினுடைய சதியக்கி, அவரினுடைய பழைய காதலி அனாக்கினுடைய குரல். அவர் அழைக்கிறார், மர்ஹபா மர்ஹபா, ஓ நீங்களா, வருக வருக, உங்கள் வருகை நல்வரவாகட்டும். உடனே அவர் கேட்கிறார், நீ அனாக்கா? ஆம், நான் அனாக்கு தான். எத்தனை நாள் ஆகிவிட்டது? உடனே அந்த பெண் சொல்கிறாள், தோழனே, இன்றைய இரவுகள் இருளாக இருக்கிறது, என்னோடு நீ உறவாட வேண்டும், என்னோடு நீ உறவு கொள்ள வேண்டும். அந்த நபித்தோழர் சொன்னார், நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டார், அல்லாஹ் விபச்சாரம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறார்.